காலகட்டங்களில் நமக்கு மீசை வைக்கிறதுக்கு உரிமை இல்லை. இன்னைக்கு பல நிலைகளில் ஷேப் பண்ணி ஸ்டைல் பண்ணி எல்லாம் வைக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நமக்கு மீசை வைப்பதற்கு அனுமதி இல்லை. மிஷினரிகள் ஆண்களிடத்திலே சொன்னாங்க மீசை வைங்க, பயந்தாங்க, வைக்கல. அப்போது என்ன செய்தாங்கன்னா மிஷினரிகள் பாரசாலையில் அருள் ஆனந்தம் என்று சொல்லி ஒரு உபதேசியார் இருந்தார். இந்த உபதேசியார்கிட்ட எப்பா நீ மீசை வச்சுட்டு போ, அப்போ இந்த மக்கள் உன்னை பார்த்து மீசை வைப்பாங்க என்று கட்டாயப்படுத்தி இந்த உபதேசியாருக்கு மீசை வைத்து அனுப்பினாங்க. நடந்தது என்ன தெரியுமா? இந்த அருள் ஆனந்தம் உபதேசியாரை மேல் ஜாதி என்று சொல்லி கொண்டிருந்த மக்கள் அவரை பிடித்து காவல்துறையினருடைய உதவியோடு பாரசாலை நெய்யாற்றங்கரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒவ்வொரு மீசையாக பிடுங்கினார்கள். பிறகு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஜான் காட்ஸ் என்று சொல்லக்கூடிய மிஷினரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவரை மீட்டு கோர்ட்டுக்கு போய் மீசை வைக்கக்கூடிய உரிமையை வாங்கி தந்தார். அல்லேலூயா! எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவைகளெல்லாம் நாம் எளிதாக பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு வந்த மிஷினரிகளுடைய அருட்பணிகளாலே நாம் இதை பெற்றோம். அனுபவத்திலே நாம் பெற்றவைகளை மற்றவர்களுக்கு சொல்கின்ற போது நாம் இந்த சமுதாயத்திலே இறைப்பணியாளர்களாக மாறுவோம் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. ஆதி திருச்சபையின் மக்கள் என்ன சொன்னாங்க? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் சொல்லாமல் இருக்க எங்களால் கூடாது. அவ்வளோதான். வேற எந்த இறையிலையும் சொல்லலை, எந்த கோட்பாடுகளையும் சொல்லலை, டாக்டரின்ஸோ தியாலஜியோ பேசலை. கண்டதையும் கேட்டதையும் அனுபவித்ததையும் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? கூடுதலாக என்ன சொல்லிட்டாங்க? ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். அவ்வளோதான். நாங்கள் கண்டோம், நாங்கள் அனுபவிச்சோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அனுபவத்திலே நாம் நற்செய்தியை